நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சிறைக்கு சென்றதும் சரிதான், சிறை விட்டு வெளியில் வந்து என்னை அதுக்கான ஒரு நிகழ்விலிருந்து வெளியில் கொண்டு வரதுக்கும் என்னை தூய்மைப்படுத்தினதும் அந்த முருகனுடைய ஆற்றல் தான். ஒரு சிலர் முருகப்பெருமான தெய்வமாக பார்க்குறாங்க. ஆனால் ஒரு சிலர் முருகப்பெருமானை தனக்குள் இருக்கும் ஒரு தத்துவமாகவும் தனக்குள் இருக்கும் ஒரு உள்ளுணர்வு நிலையாகவும் பார்க்குறாங்கல்ல. உங்களை பொறுத்தவரை முருகப்பெருமான் யார்? ரெண்டுமே வேணும். ரெண்டுமே இருந்தால் தான் அந்த சிவசக்தி தத்துவத்தை நம்ம அடைய முடியும். ஏன்னா ஞானத்தின் அதிபதி அவர். ஞானம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம போனா தான் கிடைக்கும், அனுபவம் வந்தால் தான் கிடைக்கும். அப்போ கோவிலுக்கு போகணும், பக்தி இருக்கணும், அவர் தெய்வமாக பார்க்கணும். தெய்வமாக பார்க்குறவங்களுக்கு தெய்வமாகவே அவர் காட்சி அளிப்பார். உள்முகமாக பார்த்தா உள்முகமாக காட்சி அளிப்பார். எனக்கு எந்த விதத்தில் காட்சி அளித்தார்னா, இப்போ கோயில் அப்படின்னு சொல்றதே என்ன அப்படின்னா, கோ என்பது மன்னன், இல் என்பது இல்லம். மன்னன் இருக்கக்கூடிய இல்லம் தான் வந்து கோயில். அதனால தான் ஆண்டவர்கள் சொல்றது, இவர் இந்த நாட்டு ஆண்டவர்ப்பா, இவர் அந்த நாட்டு ஆண்டவர்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம்லாம் அதுதான். நம்ம அதை நோக்கி உள்ள இன்னும் போகாதனால அது தெரியல. முருகன் ஒரு நீங்க கோவில் போனீங்கன்னா சிவலிங்க தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிவலிங்க தத்துவமே சமாதி நிலை தான். இப்போ எங்கள் ஊரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு சசிவர்ணேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது, ரொம்ப பிரதிஷ்டி பெற்றது. பெரியநாயகி அம்மன் அப்படின்னு அவங்களுடைய துணைவியார். இவங்க ரெண்டு பேருமே யாருன்னா, சிவகங்கையினுடைய முதல் மன்னன் சசிவர்ணன், அவங்களுடைய மனைவி பெரியநாயகி. அப்போ அந்த கோவிலுக்கு வர மக்கள் நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள வழிபாடு பண்ணுறோம். அந்த ஊர் வந்து மன்னர்கள் இருந்த பூமிகள், மன்னர்கள் நாட்டை ஆண்டவர்கள், அவங்கள நம்ம நினைவு கூர்ந்து அவங்களுக்கான அந்த படையல்கள் எல்லாம் நம்ம சிவபூஜைகள்லாம் நம்ம பண்ணும் பொழுது தான் இதுதான். அப்போ முருகன் சொல்லக்கூடியது உருவ வழிபாடு. பழனி ஆண்டவராக இருக்கட்டும், அதுதான் சித்தர்களுடைய அறிவு. ஞானத்தினுடைய உச்சம் என்னன்னா, லிங்கத்தில் இருந்து அடுத்த உருவத்துக்கு கொண்டு வராங்க. லிங்கம் என்பது அந்த ஆன்மாவை இல்லுக்குள்ள தன்னுடைய அந்த கலசத்துக்கு மேலே இருக்கக்கூடிய எனர்ஜியிலிருந்து எடுத்து சயின்ஸ் அறிவியல் தான் சித்தர்கள். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தன்னுடைய முருக அனுபவங்களையும் முருகர் சார்ந்து தனக்குள் பதிந்திருக்கிற பல ஆன்மீகம் சார்ந்த தகவல்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக முருக பக்தர் சிவகங்கை நாகதீபா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நல்லா இருக்கேன் மேம். நம்முடைய நேர்காணல் முதல் முறையா போட்டிருந்தோம். ஒரு 4 பகுதிகளா அந்த காணொளிகளை வந்து நம்ம பிரிச்சு போட்டிருந்தோம். முதல் முறையா ஒருத்தங்க பேசி அது வந்து நம்முடைய நேயர்கள் மத்தியில மிகப்பெரும் வரவேற்பு பெறுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரும் விஷயம். அது உங்களுக்கு சாதாரணமாகவே கிடைத்திருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு நிறைந்திருக்கு அப்படிங்கிறத தான் எங்களுக்கு அது தெரியப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்மளால போட முடியல. ஒரு சில இடங்கள்ல சில கட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணணும். அதையுமே வந்து நிறைய மக்கள் பார்த்து இதை ஏன் நீங்க முழுசா போடல அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. ஏன்னா முழுமையாக போட முடியாததற்கு காரணம் வேணும்னே நம்ம எதையும் கட் பண்ணல. சில கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு சில கட்ஸ் அந்த இடத்தில் செய்யப்பட்டிருந்தது. அதை கூட தாங்க முடியாம ஏன் இதெல்லாம் கட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற அந்த அன்பை நீங்க நிறைய பேர் மத்தியில சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம். நம்முடைய காணொலியினுடைய முதல் பகுதி நம்ம வெளியிடும் பொழுது சிறைக்கு சென்ற சிவபக்தர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம போட்டிருந்தோம். அது வந்து நிறைய பேருக்கு வந்து அதை உள்வாங்க முடியல. இன்னொன்னு அது குறித்த முழுமையான தகவல்கள் அவங்களுக்கு கிடைக்கல. அதை மட்டும் கொஞ்சம் முழுமையா எங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு நிறைய உங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த அனுபவங்களை சொல்லிட்டீங்க. ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்கள் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நாங்க காத்திருக்கோம். முதல்ல அந்த இதை விளக்கிடலாமாமா? நன்றிம்மா. முதல்ல இது இறைவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா என்னையும் ஒரு இறை தூதராக தான் இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பியிருக்கு. அந்த வகையில் ஐபிசி பக்தி சேனலுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இத்தனை மக்களுக்கும் அது உள்ளார்ந்து போய் அந்த ஆத்மாக்களுக்கு போய் அது சேரணுன்றதுக்கு ஒரு கருவியாக உங்கள் மூலமாக அதை என்னை பயன்படுத்தியிருக்கு. நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கும் நிறையா கால்ஸ் கேட்டாங்க, ஏன் நீங்கள் வந்து சிறைக்கு சென்றதோடு நிப்பாட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் நிறையா என்ன நடந்துச்சு, நீங்கள் வெளியில் வந்ததுனால அதுக்கப்புறம் அந்த தவறுகள் உங்களுக்கு எப்படி மறைக்கப்பட்டுச்சா என்னெல்லாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நீங்கள் ஏன் அதை சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, சிறைக்கு சென்றதும் சரிதான், சிறை விட்டு வெளியில் வந்து என்னை அதுக்கான ஒரு நிகழ்விலிருந்து வெளியில் கொண்டு வரதுக்கும் என்னை தூய்மைப்படுத்தினதும் அந்த முருகனுடைய ஆற்றல் தான். அது உண்மையாலுமே சொல்லப்போனால் சிறைக்கு சென்று ஒரு 2 நாள் தான்.
2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமும் எப்பயுமே அந்த ஒரு சிந்தனைகள், ஏன் நம்ம அந்த மாதிரி சிறைக்கு சென்றோம், ஏன் வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்த காலகட்டத்தில் தான் எனக்கு அந்த வேதனை தேவைப்பட்டது. அந்த ஒரு உள் தியானம் தேவைப்பட்டது. அதுக்குள்ளே தான் நம்ம சிந்திக்கக்கூடிய ஆற்றல் தேவைப்பட்டது. அதுக்கு ஒரு டைம் கொடுத்து, என் முருகன் போதும், இதுக்கு மேலே நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ட்டு நிறையா நான் ஏற்கனவே அந்த எபிசோடில் சொன்னேன். நம்ம பரந்தாமன் ஐயா, மாயாண்டி சித்தர் ஐயா இவங்களெல்லாம் நான் போய் அதனுடைய ஆற்றலாம் நான் உள் கிரகித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு அதுலேருந்து ரிலீஸ்க்கு ரொம்ப அற்புதமான நிகழ்வு. அதெல்லாம் ஒரு ஆனந்தமானது. இப்படி நடக்குமான்றது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா ஒரு பொது இடத்துல வந்து ஒரு 40 நாள் இருக்கும். அந்த நிகழ்வுக்கு அப்புறம் நடந்து ஒரு 40 நாளில் ஒரு பொது நிகழ்வு இடத்துல வந்து பசங்கள்லாம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம், சொல்லக்கூடாத இடம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் சொல்லியிருக்கான், டே நம்ம வந்து இந்த மாதிரி மிஷின்லாம் எடுத்துகிட்டு போனோம். அதாவது ஒரு சில திருட்டுகளுக்கு போனால் அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து பாவம், அது வந்து இந்த அவங்க பேரில் அது கேஸ் போட்டாங்கடா அப்படின்னு சொல்லி அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கும்போது, ஆஹா அப்போ இவங்க தான் அந்த தப்பு பண்ணதா அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சிட்டாங்க. அண்ணா இந்த மாதிரி என்னோட அண்ணன் அப்பாவுக்கெல்லாம் தகவல் கொடுத்து அந்த பையனை என்ன பண்ணலாம், நான் கொண்டு வந்துடணும்னா உடனே ஐஜி கூட்டிகிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு ராம்நாடு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ராம்நாடு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பசங்களை முறையான ஒரு விசாரணை செஞ்சார் ஐஜி. அந்த விதத்தில் முருகன் தான் அவருக்குள்ளேருந்து விசாரணை பண்ணியிருக்கிறாரு. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய எனர்ஜி தான் அதை செயல்படுத்துதுன்னு நினைக்க முடியும். அவர் முறையான ஏன்னா இதை வந்து கடந்து போயிருக்கலாம். இது ஒரு பெரிய போலீஸ்க்கு தான் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதுக்கான ஒரு கரெக்டான டயத்தை ஒதுக்கி உடனடியாக அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து அந்த பசங்களை விசாரித்தாங்க. விசாரித்ததில் உண்மை, நாங்கள் இந்த இடத்துல இது மாதிரி பண்ணோம், இப்படி தான் திறந்தோம் பூட்டை, இப்படி தான் உடைச்சோம், எல்லாமே அவங்க கிளாரிட்டி கொடுத்து அதுக்கான முறையானதை சொன்னோன்னே நிரூபிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தவறுதலாக நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லி காவல்துறைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்வு அது. அது என் முருகன் நிகழ்த்தினா. ஆனால் அது எஸ்பி அவங்களாம் சொன்னாங்க, அது மாதிரி அம்மா இதை வந்து பெருசுப்படுத்தாதீங்க, இதை பெருசுப்படுத்தி நீங்கள் திரும்ப அவருக்கு ஒரு அகென்ஸ்டாக போட்டிங்கன்னா, இன்ஸ்பெக்டருக்கு எல்லோருக்கு போட்டிங்கன்னா இது மீண்டும் உங்களுக்கு வரும் அப்படின்னோன்னா, பரவாயில்ல என் முருகன் வந்து என்னை வந்து தூய்மைப்படுத்திட்டாரு. நான் என்ன பண்ணேன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கெலாம் என் ஆள் மனதுக்குள்ள நன்றி சொன்னேன். இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், அந்த என்னுடைய துறை சார்ந்தக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் மனதார உள்ள நன்றி சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் நடந்ததுனால தான் எனக்கு இந்த நிலை கிடைத்தது. இல்லைன்னா நான் அதே துறையில் இன்னும் மேலும் நம்ம வாழ்வியலுக்குள்ளே தான் இருந்திருக்க முடியும். இருந்தாலும் அவங்களோட சட்டப்பூர்வமாக இருக்கும்போது என்னைய முருகன் வந்து இது வந்து இல்லைன்ற மாதிரியான ஒரு தூய்மைப்படுத்தி அது கேஸே போடலை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்மளை கிளியர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஆனந்தம். ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த என்னுடைய துறை சார்ந்த அதிகாரி இருந்தாங்கல்ல, அவங்களும் சேர்ந்து தான் பண்ணது. அவர் வந்து அந்த பக்கம் அது ஒரு வாரத்தில் வந்து அவர் மாரடைப்பில் இறந்து போயிட்டார். அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை அது வந்து உங்களை ஒரு பெண் பாவம் வந்து சும்மா விடலை. ஏன்னா ரொம்ப அழுது அந்த காலகட்டத்தில் நான் ரொம்ப வேதனையில் இருந்தேன். அவருடைய இறப்பும் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து அவருடைய உடலே 2 நாளாக யாரும் எடுக்க முடியலை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் போனாங்க. பட் இருந்தாலும் அதுவும் ஏதோ ஒரு கர்மான்ற மாதிரி நான் கடந்து வந்துட்டேன். ஆனால் என் முருகன் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுத்தாரு. நீ தவறும் பண்ணி அந்த தவறு, நான் பண்ணாத தவறுக்கு தண்டனை அனுபவித்து அந்த தவறு நீ பண்ணலைன்றதையும் அவரே நிரூபித்து, நான் இருக்கேன் உனக்கு எப்பயுமே அப்படின்னு ஒரு சுகந்தத்தை கொடுத்த ஒரு அனுபவம் அது. அதுதான் அது மக்கள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக இதை நம்ம சொல்லணும். கண்டிப்பாக மேம். ஏன்னா இந்த வேலையை கொடுத்ததும் முருகர் தான். இன்னைக்கு வேலையில் வந்து இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்குனதும் அவர் தான். அதற்கு தீர்வை கொடுத்தவரும் அவர் தான். உங்களை இந்த ஆன்மீகத்தின் பக்கம் இழுத்ததும் அவர் தான். மேலே விழுந்த அந்த கரையை சுத்தம் செய்து நீக்கியதும் அவர் தான். அப்படிங்கும் பொழுது எல்லா விதத்துலேயும் முருகர் வந்து உங்களை ஆட்கொண்டதுனால தான் இன்னைக்கு வந்து ஒரு முருக பக்தராக நீங்கள் பல பேருக்கு வந்து பல செய்திகளையும் அனுபவங்களையும் சொல்கிறீங்க. அப்படிங்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இறைவனுக்கு நன்றி. அனுபவங்களாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அடுத்ததான் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் காத்திருக்கோம். என்ன அப்படின்னா, முருகர் அப்படிங்கும் பொழுது ஒரு சிலர் முருகப்பெருமான தெய்வமா பார்க்குறாங்க. ஆனா ஒரு சிலர் முருகப்பெருமானை தனக்குள் இருக்கும் ஒரு தத்துவமாகவும் தனக்குள் இருக்கும் ஒரு உள்ளுணர்வு நிலையாகவும் பார்க்குறாங்கல்ல. உங்களை பொறுத்தவரை முருகப்பெருமான் யார்? ரொம்ப அற்புதமான கேள்வி இது. முருகனை பற்றி பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கான ஒரு பெரிய ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரியான ஒரு வார்த்தையை கேட்டிருக்கீங்க. ஏன்னா ஆதியும் அவனே அந்தமும் அவனே, அண்டத்தில் உள்ளதே உன் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முருகனை வந்து உள்முகமாக பார்க்குறாங்க, வெளியில் தெய்வமாக வழிபடுறாங்க. அப்படின்னா ரெண்டுமே வேணும். ரெண்டுமே இருந்தால் தான் அந்த சிவசக்தி தத்துவத்தை நம்ம அடைய முடியும். ஏன்னா ஞானத்தின் அதிபதி அவர். ஞானம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம போனால் தான் கிடைக்கும்.
அனுபவம் வந்தால் தான் கிடைக்கும். அப்போ கோவிலுக்கு போகணும், பக்தி இருக்கணும், அவரை தெய்வமாக பார்க்கணும். தெய்வமாக பார்க்குறவங்களுக்கு தெய்வமாகவே அவர் காட்சியளிப்பார். உள்முகமாக பார்த்தா உள்முகமாக காட்சியளிப்பார். எனக்கு எந்த விதத்தில் காட்சியளித்தார்னா, என்னுடைய அனுபவத்தில் நான் அவரை அனுபவித்தேன். உள்முகமாக தான் நான் அனுபவித்தேன். ஆனால் அவரை தெய்வமாகவும் நான் தரிசித்தேன். ஆனால் இங்கே நீங்கள் இன்னொரு விஷயம் முக்கியமானதுன்னா, தெய்வம், கடவுள், ஆண்டவன், இது மூன்றுக்குமே வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் முருகனை தெய்வமாக மட்டும் சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் ஆண்டவனாக பார்ப்பாங்க, சில பேர் கடவுளாக பார்ப்பாங்க. அப்படியே இருக்குது. அதனால் நம்ம ஒரே வார்த்தையில் தெய்வம்னு நான் முடிச்சிட மாட்டேன். ஏன்னா முருக கடவுள்னு சொல்லுவோம், செந்தில் ஆண்டவர்னு சொல்லுவோம். ஏன்னா மூணுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னா, தெய்வம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே அதை நம்ம அடக்கிடலாம். அது யாருன்னா குல தெய்வங்கள். அவங்க ஒரு குறிப்பிட்ட அந்த ஊருக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த ஊருக்குள்ளே அந்த எனர்ஜி இருக்கும். அதனால அந்த ஊருக்கு அந்த எந்த ஊரில் இருந்தாலும் அந்த குலதெய்வ ஊர் எங்கே இருக்கோ அங்கே நம்ம அருள் பாலித்து அவங்கள்ட்ட நம்ம அருளை எடுத்துக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் தெய்வ நிலை. அது ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, முருகனுடைய பெரிய எனர்ஜி அது. இப்போது கோயில் அப்படின்னு சொல்கிறதே என்ன அப்படின்னா, கோ என்பது மன்னன், இல் என்பது இல்லம். மன்னன் இருக்கக்கூடிய இல்லம் தான் கோயில். அதனால தான் ஆண்டவர்கள்னு சொல்கிறது, இவர் இந்த நாட்டை ஆண்டவர்ப்பா, இவர் அந்த நாட்டை ஆண்டவர்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம்லாம் அதுதான். நம்ம அதை நோக்கி உள்ள இன்னும் போகாதனால அது தெரியல. முருகன் ஒரு நாட்டை ஆண்ட மன்னர் தான். அவர் ஒரு நாட்டை மட்டும் ஆண்ட மன்னர்னு சொல்லிட முடியாது. இந்த உலகத்தை ஆண்டு எல்லா இடத்துலையும் அவர் பரவி கிடந்த ஒரு மாபெரும் சக்தி அவர். ஆனால் ஆண்டவன்ற ஒரு எல்லைக்குள் அடக்கும் பொழுது அவர் ஒரு நாட்டை ஆண்ட மன்னரினுடைய தத்துவத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி. நம்ம எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய எனர்ஜி மட்டும் நம்ம யோசிக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் இந்த யுகத்துக்குள்ளே எப்படி வாழ்ந்தாங்க, ஒரு 200 வருஷம் நமக்கு பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் யுகம்தான். 100 வருடத்துக்கு நமக்கு முன்னாடி நடந்தது நம்மளுக்கு தெரியணும்ல, அது ஒரு யுகம்தான். நம்ம அவங்க சொல்கிறத கேட்டு தான் அடுத்த விஷயத்துக்கு வரோம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், அதுக்கு முன்னாடி எல்லாமே நம்மளுக்கு செவிவழி செய்திகளோ புத்தகங்கள் வாயிலாக தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது முருகன் அப்படின்றது ஒரு ஆண்ட எனர்ஜி இருக்குது. இப்போ நம்ம புராணங்கள் பார்த்தீங்கன்னா, ராமாயணம், மகாபாரதம்லாம் இருக்கு இல்லையா. இப்போ யமதர்ம ராஜாவை என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட ஆவணங்களை இப்போ எடுத்திருக்காங்க. யமதர்ம ராஜாவை நம்ம வழிபடுறோம். யமனுக்கு கோவில்கள் நிறைய இடத்துல இருக்குது. யமனுடைய வம்சாவளி தான் கௌரவர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ கௌரவர்கள் யாராக இருக்கணும்? அப்போ கௌரவரில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு என்ன பெயர்? அப்போ அதுக்குள்ளே ஒரு கிருஷ்ணர் இருக்கிறாரு. கிருஷ்ணர் நம்ம கடவுளாக கும்பிடுறோம். அப்போ கௌரவர்களில் துரியோதனன் எங்கே போனார்? காந்தாரி கடவுளாக கும்பிட்டுருக்கோம். காந்தாரிக்கு கோயில் இருக்குது. அப்போ துரியோதனன் மட்டும் எப்படி போனார்? அப்போ பீஷ்மர் எங்கே போனார்? இது மாதிரியான கேள்விகளை நம்ம எழுப்பும் பொழுது, ஆண்டவன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் மன்னர்கள் தான் தலைவனாக இருக்கும். நீங்கள் கோவில் போனீங்கன்னா சிவலிங்க தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவலிங்க தத்துவமே சமாதி நிலை தான். இப்போ எங்கள் ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உதாரணத்துக்கு சசிவர்ணேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது. ரொம்ப பிரதிஷ்டி பெற்றது. பெரிய நாயகி அம்மன் அப்படின்னு அவங்களுடைய துணைவியார். இவங்க 2 பேருமே யாருன்னா, சிவகங்கையினுடைய முதல் மன்னன் சசிவர்ணத்தேவர், அவங்களுடைய மனைவி பெரிய நாயகி. அப்போ அந்த கோவிலுக்கு வர மக்கள் நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள வழிபாடு பண்ணுறோம். அந்த ஊர் மன்னர்கள் இருந்த பூமிகள், மன்னர்கள் நாட்டை ஆண்டவர்கள், அவங்கள நம்ம நினைவு கூர்ந்து அவங்களுக்கான அந்த படையல்கள் எல்லாம் நம்ம சிவ பூஜைகள்லாம் நம்ம பண்ணும் பொழுது தான் அந்த ஆற்றலை நம்ம அங்கே குவிச்சு வச்சுருக்கோம். தெய்வம் என்பது என்ன அப்படின்னா, நான் சொல்லிட்டேன், முன்னே சொன்னேன், அது ஒரு கிராமத்துக்குள்ளே, அது ஒரு எல்லைக்கு மட்டும் உட்பட்டது. ஆனால் ஆண்டவர்கள் அந்த இதெல்லாம் ஆண்டவர்கள், அது ஒரு பெரிய மகாசக்தி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிலைகள் இருக்குது. அப்போ சசிவர்ணேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அங்கே பிரதோஷம், அங்கே வழிபாடுகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஆனால் மக்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும், சிவனை வழிபட போகிறோம். அந்த சிவனுக்குள்ளே என்ன ஆற்றல் இருக்குது, சசிவர்ணேஸ்வரர் இருக்கிறாரு, இதுதான். அப்போ முருகன் சொல்லக்கூடியது உருவ வழிபாடு. பழனி ஆண்டவராக இருக்கட்டும், அதுதான் சித்தர்களுடைய அறிவு. ஞானத்தினுடைய உச்சம் என்னென்னா, லிங்கத்தில் இருந்து அடுத்த உருவத்துக்கு கொண்டு வராங்க. லிங்கம் என்பது அந்த ஆன்மாவை கோயிலுக்குள்ள தன்னுடைய அந்த கலசத்துக்கு மேலே இருக்கக்கூடிய எனர்ஜியிலிருந்து எடுத்து சயின்ஸ் அறிவியல் தான் சித்தர்கள்ன்றதே சயின்டிஸ்ட் தான். அதுக்கான ஒரு வைப்ரேஷனை எடுத்து காப்பர் தகடுகள் எல்லாம் வச்சு எடுத்து அந்த சக்தியை பூரா ஒரே ஒரு லிங்கத்துக்குள்ள ஐக்கியமாக்கி அது எங்கேயுமே போகக்கூடாத அளவுக்கு, என் மண்ணை நீ இங்கே தாண்டா இருக்கணும், இந்த நாட்டை காக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லிங்கத்துக்குள்ளேயும் அதை பிரதிஷ்டை பண்ணி அதிலிருந்து எனர்ஜியை சிவலிங்கத்திலேருந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய எனர்ஜி எல்லாம் நம்ம கோமுகி மூலமாக வரும்போது அதை மக்கள் எடுத்து அருந்தும் பொழுது அதில் எனர்ஜி கிடச்சி நோய்கள் தீரும். ஏன்னா அவங்களுடைய ஆளுமை அது. அவன் ஒரு பெரிய எனர்ஜியாக இருப்பான். மனித கண்கள், மனித ஆன்ம சக்தி, யார் ஒருத்தர் அதிகமாக ஈடுபடுதோ அவங்க பவர்.
அது இப்போ சினிமா துறையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது சினிமா துறை. அப்போ நடந்தது மன்னர்கள்லாம் எளிமையாக ஒரு இடத்துல போய் டீ குடிக்க முடியுமா? மன்னர்கள் எளிமையாக மக்களோட போய் உட்கார முடியுமா? இரவு நேரத்தில் மாறுவேடம் அணிந்து போகிறாங்க. ஏன் அப்படின்னா மக்களோட மக்களாக இருக்க முடியாது. மக்களுக்கு பிரதிநிதி அவங்க. அதுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து யாரை அதிகமாக லிஜெண்டாக பார்க்குறோமோ அவங்கெல்லாம் ஒரு கடவுள் தன்மையில் உள்ள ஒரு ஆத்மாக்கள். அப்படி தான் மன்னர்கள் வந்து கோவில்கள் இருக்கக்கூடியது எல்லாமே பழமையான. ஏன் மீனாட்சி அம்மன் கோவில், அவள் ஒரு அரசி, அவள் ஒரு நாட்டை ஆண்ட அரசி, தெய்வமாக வழிபடுறோம் இல்லையா? அப்போ முருகன் ஒரு நாட்டை ஆண்டவன் தான். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஆனால் எப்போ எந்த ஆண்டுன்றதை சரியாக யாராலையும் கணிக்க முடியாது. ஏன்னா அவன் உலகம் பூரா ஆண்டிருக்கான். எந்த இடத்துல, அதனால தான் உலகம் பூரா முருகன் இருக்கான். அந்தந்த ஊர்களில் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய சித்தர்கள் அதை வடிவமைச்சிட்டு போயிட்டாங்க. இங்கே ஆண்டிருக்கான், இவனோட எனர்ஜி இங்கே இருக்குன்னா அந்த இடத்துல என் ஆண்டவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் அந்த ஞானத்தில் அந்த உருவத்தை கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இந்த சிவ தத்துவத்திலேருந்து வந்த முருகன், சிவனுடைய பையன்தான் முருகன் கொண்டு வரது காரணம். அது அடுத்த வருஷன் ஒரு உருவ வழிபாட்டுக்குள்ளே அவர் நாட்டை ஆண்டவர், அந்த எனர்ஜிக்குள்ளவர்ன்றதா அப்படி கொண்டு வந்திருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சிவலிங்க தத்துவத்தையும் முருக தத்துவத்தையும் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, உள்முகமாக சில பேர் வழிபடுறாங்களே அப்படின்னு. அது வந்து 500% நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அதுக்குள்ள எனர்ஜி மாபெரும் சக்தி. ஏன்னா நம்ம அண்டத்தில் உள்ளதே நம்ம பிண்டத்தில் உள்ளது. முருகன், நீங்களும் முருகன் தான், நானும் முருகன் தான். முருக எனர்ஜி கண் வழியா, மூக்கு வழியா, காது வழியா. அதனால சொல்லுவாங்க பஞ்சேந்திரியம். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எந்திரியங்கள் வழியாகவும் முருகன் உள்ளே போகிறாரு. வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் மூச்சை நம்ம சுருக்க சொல்கிறாங்க. தியானத்தில் வந்து நம்ம இப்போ சயின்ஸாக என்ன சொல்லுவோம்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற பேர் வச்சுருக்கோம். அதை பற்றி விளக்கங்கள் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் நான் நிறைய விஷயங்கள் நம்ம உடல் சார்ந்து அறிவியல் பூர்வமாக ஆன்மீகத்தோடு நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப நம்ம சொல்லுவோம். உள்முகமாக நீங்கள் முருகனை பார்க்கணும் அப்படின்னா சுவாசத்தை அமைதிப்படுத்தினா அவன் உங்கள் கூட பேசுவான். ஏன்னா இப்போ ஒரு கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு 2 பேருக்கு சாமி வரும். எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு? அதுக்கு பேரே சாமி வருதுன்னு தான் சொல்கிறோம். அப்போ அந்த சாமி எங்கேருந்து வருது, எப்படி அவங்க உடம்புக்குள்ளே போச்சு, நம்ம கண்களால் பார்க்க முடியாது, இந்த கண்களால் காண முடியாது. ஆனால் நம்ம சிந்திச்சோம்னா, நம்ம உள்முகமாக எடுத்தோம்னா அந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கு நம்ம உச்சந்தல் வழியாக உள்ளே இறங்கிடும். அப்போ தான் அவங்க ஆடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வத்துக்குள்ளே மெயினாக குலசாமி கும்பிடும்போது அந்த குலதெய்வம் என்னெல்லாம் கேட்குதோ அது பூரா இவங்க பேசுவாங்க. அப்போது ஒரு ஆன்மா தன் உடலுக்குள்ளே போகக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு உண்டு. அப்படின்னா முருகனும் போகலாம்ல. கண்டிப்பாக இந்த சக்தி போகும்போது முருகனும் உள்ளே போகணும்ல. நம்ம முருகனோட கனெக்ட் ஆகிறத நம்ம உணரணும். அந்த உள்முகமாக பயணிக்கிறாங்கல்ல, அவங்களால கனெக்ட் பண்ண முடியும். அதனால தான் எனக்கு முருகன் இதை சொன்னார், முருகன் இதை கொடுத்தாருன்றதை நிரூபணமாக சொல்ல முடியும். முருகப்பெருமான் வந்து கடவுள், தெய்வம், ஆண்டவன் அப்படின்னு சொல்லி 3க்குமே வந்து என்னென்ன வெவ்வேறு மாதிரியான வித்தியாசம் அப்படிங்கிறத சொன்னீங்க. இன்னொன்று, உங்களுக்குள்ளும் முருகர் இருக்கிறார், எனக்குள்ளும் முருகர் இருக்கிறார். அதை உணரத் தொடங்கும் போது நிச்சயம் அவருடைய அந்த அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொன்னீங்க. பல தகவல்களை நீங்கள் இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை அவங்களுடைய மனசுக்குள்ளே உட்கடத்துறதுக்கு ஒரு ஆகச்சிறந்த கருவியாக இந்த நேர்காணல் இருக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.